மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பச்சை பயிறு குழம்பு நம்ம குக்கர்லேயே தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த குழம்பு சாதம் அப்புறம் சப்பாத்தி பூரி இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இதை வீடியோவில் போயிட்டு பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். முதல்ல இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுப்பட்டோடனே வாசனை வரும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். ஸோ இதை வறுக்கும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு பொரியட்டும். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்த பிறகு இதில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின பின்னாடி இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இது 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதை சேர்த்துடலாம். இது ஒரு 1 நிமிஷம் வதக்கின பின்னாடி இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும், பொரியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பச்சைப்பயிறு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கூட இந்த பச்சைப்பயிறு நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1 கப் பச்சைப்பயிருக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பச்சைப்பயிறு நல்லா வெந்து குழைய வேகும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுடலாம். 4 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் நல்லா அடங்கின பின்னாடி முடியை திறந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பச்சைப்பயிறு எல்லாமே ரொம்ப மசியாக வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் குழம்பு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் சூப்பரான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, சூப்பரான ரொம்ப ஈஸியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.